வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இப்போ திருமலையில் தாங்க இருக்கேன். திருப்பதியில் உள்ள டோக்கன் ஸ்டேட்டஸ் ஏற்கனவே காலைல லைவ் ஒன்று போட்டேன். அதில் நிறைய பேர் ரீச் ஆகலை, அதனால தான் வீடியோவை போடுறேன். அதை திருப்பதியில் கீழே திருப்பதியில் கொடுக்குற டோக்கனில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி டோக்கன் வந்து நேற்று நைட்டோட முடிஞ்சிச்சு. நைட்டு 2 மணியோட முடிஞ்சிருச்சு. நைட்டு ஒரு 1:30 மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒரு 250 டிக்கெட்டு 16ஆம் தேதிக்கான டிக்கெட் அவைலபிள் இருந்தது. நேற்று ஒரு 10,000 டோக்கன் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. அப்படியுமே அது நைட்டு 2 மணியோட அந்த டோக்கன்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 17ஆம் தேதி டோக்கன் தான் இப்போதைக்கு போயிட்டுருங்க. நைட்டு 2 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க 17ஆம் தேதி டோக்கன். காலைல 6:20க்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அது வந்து 17ஆம் தேதி பார்க்கறதுக்கு தான். இன்னைக்கு தேதி 15. 17ஆம் தேதி தரிசனம் பண்ணுறதுக்கான டோக்கன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்குங்க. வேறு அவைலபிள் இல்லை. திருப்பதியில் நல்ல கூட்டம் வந்துகிட்ருக்கு. இப்போ அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து டோக்கன் வந்து வேகமாக போயிட்டுருக்கு. 2 நாளுக்கு பிஃபோராக இப்போ டோக்கன் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் 18, 19 நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும்னா நீங்கள் வந்து 16ஆம் தேதி இங்கே இருக்கணும். அதாவது நாளைக்கு இங்கே இருந்தீங்கன்னா தான் அந்த டோக்கன் வாங்க முடியுங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா 17 வந்து இன்றைக்கி காலையிலே ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அநேகமாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளார அந்த டோக்கன் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய ஏகப்பட்ட பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து லீவு, இந்த வாரம் பூரா லீவு அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு வழி கிடையாதுங்க. இன்றைக்கே இந்த 17ஆம் தேதி டோக்கன் முடிஞ்சது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 18 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 18 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நைட்டு முடிஞ்சிடும். அதாவது 16ஆம் தேதியே 18 முடிஞ்சிடும். அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்கள் 17ஆம் தேதி காலையிலக்குள்ளே இங்கே வந்தீங்கன்னா 19ஆம் தேதி டோக்கன் வாங்க முடியும். அதுக்கு அது மாதிரி பிளான் பண்ணிங்க. 2 நாள் பிஃபோராக நீங்கள் வந்தீங்கன்னா தான் 19ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் வந்து வைகுண்ட துவார தரிசனத்தை தரிசிக்க முடியும். வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. திருமலையில் 300 சிறப்பு தரிசனம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரத்துலேருந்து 3.5 மணி நேரம் ஆகுது. ஃப்ரீ தரிசனம் பார்க்கறதுக்கு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் ஆகுதுங்க. இது நேற்று சுச்சுவேஷன். நேற்று நான் 300 சிறப்பு தரிசனத்தில் தான் போய் வைகுண்ட துவார தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். மதியானம் 3 மணிக்கு போனால் 6:30 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருக்குங்க. அது நம்ம எல்லாருமே தரிசிக்க வேண்டிய ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதனால் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வைகுண்ட துவார தரிசனத்தை எல்லாருமே பார்க்கலாம். இதுக்கு கீழே திருப்பதியில் டோக்கன் வாங்கிட்டு தான் வரணுங்க. மேலே திருமலைக்கு டேரெக்டாக வரதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. தரிசனம் கிடையாதுங்க. திருமலைக்கு வரலாம், டிக்கெட் இல்லாமல் யார் வேணாலும் வரலாம். ஆனால் தரிசனம் பார்க்க முடியாது. நிறைய பேரோட கேள்வி இருக்குது. தொடர்ந்து மாதிரி தான் இருக்குது. 300 டிக்கெட் வந்து கீழே இங்கே வாங்க முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. 300 டிக்கெட்டு ஆன்லைனில் மட்டும்தான். ஃப்ரீ தர்ஷன் மட்டும்தான் கீழே திருப்பதியில் வாங்கலாம். அதுவும் 2 நாளுக்கு பிஃபோராக டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். திருமலையில் தான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.